ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். அன்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் யூடியூப் அல்காரிதம் காரணமாக கொஞ்ச காலம் தடைப்பட்டு இருந்தேங்க. இப்போ தான் மீண்டு வந்திருக்கு. ஸோ நமது இந்த கன்னி டுடே ராசி பலன் சேனல் மட்டும் இல்லைங்க, நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான 12 சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம். தனித்தனி பலன்களை, தனித்தனி ராசி பலன்களுக்கு நம்ம தனித்துவமாக வழங்கிட்டு இருக்கோம். இதில் நம்மளது கிட்டத்தட்ட ஒரு 7-8 சேனல் இதே மாதிரி பிளாக் பண்ணிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நமது அன்பர்கள் வீடியோ பார்க்க முடியாமல் போகுது. ஸோ இந்த மாதிரி சிரமத்தை தவிர்ப்பதற்காக, ஒருவேளை நம்ம கன்னி டுடே ராசி பலன் சேனல் மீண்டும் யூடியூப் அல்காரிதம் காரணமாக தடப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் பேக்கப் சேனல் ஒன்று உருவாக்கி இருக்கிறோங்க. அதனுடைய பெயர் ஜெயசூர்யா ராசி பலன் சேனல். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. மேலும் நான் ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஜெயசூர்யா ராசி பலனில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அதில் 12 ராசிகளுக்கு உண்டான ஒரே வீடியோவாக ராசி பலன்களை நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோங்க. அந்த ராசி பலன்களை நீங்கள் உடனடியாக ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடிய வகையில் நான் சாப்டர் பகுதி கொடுத்துருக்கிறேன். அதாவது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசி பேரை போட்டு அதுக்குண்டான டைம் லைன் கொடுத்துருக்கேன். அந்த டைம் லைன் கிளிக் பண்ணால் டைரெக்டாக உங்கள் ராசி பலன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக பார்த்துக்கலாம். நீங்கள் மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் ஒரு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பேக்கப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பேர் ஜெயசூர்யா ராசி பலன் சேனல். ஏற்கனவே நீங்கள் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தாலும், நீங்கள் மற்ற ராசி பலன்கள், அதாவது உங்கள் நண்பர்கள், உறவினர்களுடைய ராசி பலன்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பேக்கப் சேனலில் இருக்கக்கூடிய அந்த ஜெயசூர்யா ராசி பலன் சேனலில் 12 ராசி பலன்களையும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க ஜூலை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் ஆடி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை தரங்க, ஆடி வெள்ளி தினம். இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் சிவனுக்கும் நந்தி தேவனுக்கும் நடக்கக்கூடிய அந்த விசேஷ அர்ச்சனைகளில் நீங்கள் கலந்துக்கங்க. சிவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது அன்பர்கள் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த மனமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனுடன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த நன்மைங்க. மேலும் 4ஆம் இடத்துல இன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாகவும், குருச்சந்திரன் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள குருச்சந்திர யோகம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. குறிப்பாக லாபஸ்தானாதிபதி குருவால் பார்க்கப்படுகிறார். ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு, அதாவது நம்ம கன்னிராசி நண்பர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கென்று தனியாக ஒரு புதிய பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த மாதிரியான நல்ல சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு இடையே கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் சேரும். சில பேர் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் வைத்திருப்பீங்க. அது தொடர்பான எண்ணங்கள் ஈடேற வாய்ப்புண்டு. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக அல்லது வாழ்க்கை துணையின் வழியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சுதாங்க முடிவெடுக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து தான் செயல்படணும், அவசரப்படக்கூடாது. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சார்ந்த மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களாம் கூடுதல் பணிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு கவனமாக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அலட்சியம் வேண்டாம் என்றதுனா பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. உங்களது ஆரோக்கியத்தை எப்படிலாம் மேம்படுத்திக் கொள்ளலாம் அல்லது இருக்கிற ஆரோக்கியத்தை எப்படி நீங்கள் இன்னும் சிறப்பாக பராமரிக்க வேண்டும், ரொம்ப காலத்துக்கு அப்படியே நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள். இந்த வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, நெளிவு சுழிவுகள்லாம் கற்றறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர் வழியில் இன்னைக்கு நல்ல சந்தோஷமான தகவல் சேருங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை உருவாக்கி தர வாய்ப்பு உண்டு. இந்த தினம் உங்களுடைய சேமிப்பு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய கஷ்டகாலங்களில் சேமிப்பு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். அந்த மாதிரி தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு பணம் தேவைப்படக்கூடிய நேரத்தில் உங்கள் சேமிப்பு உறுதுணையாக இருக்கும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் சில விஐபிகள், சில சொசைட்டியில், சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புகழ்மிக்க நண்பர்களுடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு இன்னும் ஆனந்தமான நல்ல ஒரு தருணத்தை உருவாக்கி தரும், பெருமையை உருவாக்கி தர வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம்
நீங்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே. இருந்தாலும் வந்து நீங்கள் நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் மனக்குறந்த காதலர்கிட்ட பேசணும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு ஜாலியாக உங்களது வழக்கமான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். மேலும் உங்களுடைய காமெடி சென்ஸ் காரணமாக உங்களது வித்தியாசமான சில ரொமான்ஸை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்கள் யாரு கூடவுமே வந்து வாக்குவாதங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன்னா வாக்குவாதங்கள் செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. சில விஷயங்களை இழக்க தான் வந்து வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். கூட்டு முயற்சியாக நீங்கள் காரியங்களை செய்யும்போது ஏதாவது டவுட்டாக இருக்கக்கூடிய சந்தேகம் தரக்கூடிய சில நிதி திட்டங்கள்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். யாரு கூடயும் நீங்கள் வந்து பலவந்தமாக பேசாதீங்க. மற்றவங்க உங்களை கண்டுக்கல அப்படின்னா, உங்களை தவிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நீங்கள் உங்கள் இளமை பருவத்தில் செய்த சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை துணையோட ஷேர் பண்ணிட்டு சுவாரஸ்யமான ஒரு இல்லற வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நல்ல செய்திகளை வந்து சேரும். அற்புதமான ஒரு நாள். சில பேர் இந்த வீடு இடமாத்தலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு யோசனைகள் வந்து மனதில் கிடைக்கப்பெறுவீங்க. அது குறித்த முயற்சிகளை உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாங்க. நல்ல வளர்ச்சி வியாபாரத்தில் இருக்கும். வியாபாரத்தை பெருசாக மாற்றணுங்கிற எண்ணங்கள்லாம் இப்போ ஈடேறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான உயர்வான சூழ்நிலை வந்திருக்கு நண்பர்களே. அதற்காக அதாவது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் அலுவலக பணியில் அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கலகலப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. எனவே உற்சாகமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். எனக்கு தெரிந்து இந்த தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக அமைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினம் நம்பர் 4 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக அல்லது வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக இருக்குங்க. மேலும் யாரெல்லாம் வந்து வீடு வந்து இடமாற்றணுங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்களோ மனதில், அந்த மாதிரி ஐடியாக்களை இப்பொழுது செயல்படுத்த வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அது குறித்த முயற்சிகளையும் முடிவுகளையும் கண்டிப்பாக எடுக்கலாம். மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உருவாகுங்க. நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக வித்தியாசமான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அற்புதமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. வியாபாரத்தில் புதிய புதிய டெக்னிக்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். உற்பத்தி சார்ந்த மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் பணிகளை கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் தாராளமாக எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் நமது பேக்கப் சேனலோட ஜெயசூரிய ராசிபலன் சேனலில் இருந்துக்கங்க. ஏன்னா அதில் மற்ற ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஏன்னா சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் காரணமாக சேனல் தடைப்பட்டு மீண்டு வருது. அந்த மாதிரி கேப் உள்ள ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் நமது ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த ஜெயசூரிய ராசிபலன் சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதோடைய லிங்க் வந்து கொஞ்சம் நேரத்தில் இப்போ எண்டு கார்டில் வருங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைத போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful Friday.